டொமினியன். சொல்லுங்க எல்லாரும். இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுங்க. டொமினியன், ஆளுகை, ஆளக்கடவர்கள். ஏன் தேவன் அப்படி சொன்னார்னா, அவர் யார் தெரியுமா? ஆளுகிறவர். அவர் எல்லாவற்றையும். அப்ப அவர் யாருடைய சாயல் படுகிறார்? நம்மளை ஆள வேண்டும் என்று அவர் சொன்னதுனால அவர் வேற எந்த சாயல் இருந்தாலும் ஆள முடியாது. நமது சாயலாக நமது ரூபத்தின் படி படைச்சா தான் என்ன செய்வான்? அப்ப தேவன் ஆளுகை செய்கிறார். அவர் ஆள வேண்டும் என்று ஒரு மனிதனை படைக்கும் பொழுது தன்னுடைய சாயல். உங்களை ஏன் தேவ சாயல படைச்சார்னா, நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். கைத்தட்டி ஹல்லேலூயா. தேவனுடைய டிஎன்ஏ, தேவனுடைய காட் கைண்ட், தேவ ரகம், தேவ தரம், ராஜரீகம். ஹல்லேலூயா. அது ஆளுகை. என்னது? ஆளுகை. இந்த ஆளுகை என்றால் எப்படி இருக்கும் என்று அவங்கள படைச்ச பிறகு அடுத்த வசனம் போட்டிருக்குது. என்ன செஞ்சாரு? போல உண்டாக்குவோமாக சொன்னாரு. பாஸ்ட் டென்ஸ். அடுத்து பிரசன்ட் டென்ஸ். என்ன பிரசன்ட் டென்ஸ்? தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாகவே இப்ப சிருஷ்டித்தார். பிரசன்ட் டென்ஸ் நடந்துருச்சு. ஹல்லேலூயா. முதல்ல உண்டாக்குவோமாக சிருஷ்டிப்போன்னு சொன்னாரு. இப்போ சிருஷ்டித்தார். எல்லாம் சொல்லுங்க, சிருஷ்டித்தார். அடுத்தது ஃபியூச்சர் பேசுறாரு. எப்படி இருக்க போறாங்க அவங்க? என்ன சொல்றாரு? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளையும், பூமி மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை. அப்ப அவன் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கான ஒரு 5 விதியை சொல்றார். நீங்கள் பலுகி, சொல்லுங்க, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஆமா, ஃப்ரூட்ஃபுல். ஆங்கிலத்தில் ஃப்ரூட்ஃபுல் இருக்கிறது. ஃப்ரூட் எப்படி வரும்? விதையை விதைக்கும் பொழுது பழங்கள் வரும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. நீ கனி கொடுத்து பலுகி அப்புறம் நினைச்சணும் ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, பெருகணும். உங்களை போலவே நீங்கள் நிறைய பேரை உற்பத்தி பண்ணணும். நீங்கள் தேவ சாயலாக முதலாவது பழுக வேண்டும். அடுத்தது நீங்கள் பெருக வேண்டும். ஒரு விதை எப்படி மண்ணுக்குள்ளே போட்டு வளர்ந்து அது நிறைய பழங்கள் கொடுக்குது, அந்த பழங்கள் போய் விழுந்து பல மரங்களை உருவாக்கி பல கனிகளை கொடுப்பது போது முதலாவது நீங்கள் பர்சனலாக டெவலப் ஆகணும், ஃப்ரூட்ஃபுல் ஆகணும். அப்புறம் நீங்கள் என்ன ஆகணும்? மல்டிப்ளை ஆகணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இல்லையா? இது உங்களை குறித்து தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம். உன்னோடு இந்த ரட்சிப்பு நின்றக்கூடாது, உன்னோடு சுகம் நின்றக்கூடாது, உன்னோடு பொருளாதாரம் நின்றக்கூடாது. நீ பலுகி பெருக வேண்டும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் இந்த நிலையிலே ஒரே நிலையில் வைக்க விரும்பல. உன்னுடைய ஒரே வருமானத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள உங்களை ஆண்டவர் வைக்க விரும்பல. உங்களை ஆண்டவர் அப்படியே பூம், சொல்லுங்க, பூம், சொல்லுங்க இந்த வார்த்தையை, பூம். அப்படியே நீங்க என்ன செய்யணும்? பலுகி பெருகணும். எதிலெல்லாம் பெருகணும்? பொருளாதாரத்தில் பெருகணும். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. சுகத்தில் நீங்க பெருகணும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். பலுகி பெருகி அடுத்து என்ன செய்யணும்? நிரப்பணும். என்ன சொல்லுங்க? நிரப்பணும். எல்லாத்தையும் தேவன் உங்களை வச்சு நிரப்ப போறாரு. ஹல்லேலூயா. மற்றவங்க வாழ்க்கையை உங்களை வச்சு நிரப்ப போறாரு. நீங்க நிரம்பி வழிகிற பாத்திரமா இருந்தால் தான் இன்னொருத்தரை நிரப்ப முடியும். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? அப்போ நீங்க முதல்ல நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கும் பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையில உங்களில் இருந்து ஜீவ நதிகள் பாய்ந்து நிரப்பும். அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தி. எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து. கீழ்ப்படுத்தி என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும். மறுபடி சொல்லுங்க. இதுதான் நீங்க செய்தி. கீழ்ப்படுத்தி, சப்டியூ. கீழ்ப்படுத்துவதற்கு நல்ல கவனிங்க. இப்படி பலுகி பெருகி நிரப்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆளுகையினுடைய முக்கியமான ரோலை இங்கே தான் வருது. எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுத்த வேண்டும். கீழ்ப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஒரு சாயல், தேவனுடைய ஒரு தன்மை கீழ்ப்படுத்துவது. நீங்கள் எப்போ கீழ்ப்படுத்த முடியும்? எப்படி கீழ்ப்படுத்த முடியும்னா, முதலாவது உங்களுடைய மைண்ட் செட் ஆளுகை செய்கிற மைண்ட் செட்டாக இருக்கணும். டொமினியன் மைண்ட் செட்டாக இருக்கணும். தேவனை போல நீங்க சிந்திக்கிற ஒரு மனப்பான்மை உடையவர்களாக இருக்கணும். எல்லாவற்றையும் நீங்க அற்பமாக, இல்லை என்றால் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறது? நீங்கள் லுக் டவுன்.
டிஸ்ரிகார்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். எதை நீங்கள் மதிப்பற்றதாக பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மிதிச்சிருவீங்க. எதை நீங்கள் ரொம்ப பயந்து மதிப்புள்ளதாக பார்க்குறீங்களோ அதுக்கு நீங்கள் அடங்கி போயிடுவீங்க. அப்போது இங்கு தேவன் சொல்கிறாரு, கீழ்ப்படுத்துங்கிற வார்த்தையில் உங்களுடைய மனப்பான்மையில் எல்லாவற்றை குறித்து எல்லாம் என் காலுக்கு கீழே தான். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே போட்டிருக்கிறாரு ஒரு வசனம், எல்லாவற்றையும் அவனுக்கு காலுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் ஒன்றும் கீழ்ப்படுத்த காணோமேன்னு இப்போ தெரியுது. ஆனால் கர்த்தர் கீழ்ப்படுத்தி இருக்கிறாருங்க, இந்த ரெவலேஷன் உங்களுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அது சங்கீதம் 8 இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வசனம். ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு அங்கே அந்த வார்த்தையை சொல்றார். ஆறாம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. கர்த்தர் என்ன கொடுத்துக்கிறாரு? டொமினியன் கொடுத்து, அடுத்த வார்த்தை சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல கைத்தட்டுங்க பைபிளை வச்சுட்டு. ஹல்லேலூயா. சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறீர். இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு பல்பு எரியணும், ஒரு ரெவலேஷன் இருக்கணும். ஆல்ரெடி ஆண்டவர் ஏற்கனவே என் காலுக்கு கீழே என்ன செஞ்சுக்கிறாரு? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எப்போ கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு? சிலுவையில சாத்தானின் தலையை இயேசு நசிக்கிற பொழுது உங்க காலுக்கு கீழே கைகளை தட்டி இல்லையா, எல்லாவற்றையும் அண்டர் ஹிஸ் ஃபீட் உங்க பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 91:13 சொல்றான், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மெதிச்சு போடுவேன். அல்லேலூயா. இப்போ யார் இப்படி சொல்லுவான்னா, தேவன் என் காலுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்து, எல்லாமே என் காலுக்கு கீழே தான். சொல்லுங்க எல்லாரும், இப்படியே கை காட்டுங்க. லுக் டவுன். நீங்க லுக் டவுன் பார்க்கட்டுனா இப்படி பார்த்தீங்கன்னா இங்க இப்படி பார்க்கறதுக்கு ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, எனக்கு ஒத்தாசை வரும். ஆமா, தேவனை பார்க்கும் பொழுது மேலே பார்க்கணும், மேலானதை தேடுங்க, உயர்ந்த எண்ணம் இருக்கணும். அப்போ அவருக்கு கீழே நீங்க அடங்கி இருப்பீங்க. ஆனா சாத்தானை பார்க்கும் பொழுது லுக் டவுன். சொல்லுங்க, கீழ்ப்படுத்துறது. அவன் என் காலுக்கு கீழே, அவனுடைய பொசிஷன், அவனுடைய சீட், அவனுடைய ஸ்தானம் என் காலுக்கு கீழே, என் காலுக்கு கீழே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு தேவன் சொன்னார். இப்போ உங்களை பார்த்து சொன்னார், சகலத்தையும். அந்த வார்த்தை எல்லாரும் சேர்த்து வாசிங்க. சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். 8ஆம் வசனமும் கடைசி வார்த்தை, 8ஆம் வசனமும் கடைசி வார்த்தை, சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர், முடிசூட்டினீர். 5ஆம் வசனம், முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், கீழ்ப்படுத்தினீர், கீழ்ப்படுத்தினீர். இந்த வார்த்தையை மட்டுமே கொஞ்சம் உங்கள் சிந்தையில் சுழல விடுங்க. முடிசூட்டுறாரு, என்னை பட்டாபிஷேகம் பண்ணுறாரு, என்னை அடுத்த இளவரசனார் ராஜாவா என்னை அபிஷேகம் பண்ணுறாரு. அப்புறம் சொல்கிறார், எல்லாவற்றையும் என் கால்களுக்கு. யோசுவா யுத்தம் பண்ணும் பொழுது எதிரிகள் 7 ஜாதி 30 ராஜாக்களை அடித்து துவசம் பண்ணும் பொழுது அந்த ராஜாக்களை உயிரோடு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. உயிரோடு பிடிச்சிட்டு வந்த உடனே யோசுவா சொல்கிறான், எல்லாரையும் படுக்க வச்சு எல்லாருடைய கழுத்தில் என்னவை, எதவை, காலவை அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பாலிக்காக ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறான். செஞ்சுட்டு சொல்கிறான், நீங்கள் சந்திக்கிற எல்லா சத்துருக்களையும் உங்கள் கால்களுக்கு கீழே இப்படி தான் ஆக்குவார். கைத்தட்டுங்க இல்லையா. யோசுவா யாருன்னா இயேசுவா, இயேசு கிறிஸ்து அதே தான் செய்தார். அவன் நிழலாக செய்தான், இயேசு நிஜமாக செய்தார். இல்லையா. சாத்தான உண்மையிலே தன்னுடைய கால்களுக்கு கீழே நசிக்கிட்டார். அதனால தான் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கந்திஷ்டி கழிக்கிறதுக்கு இந்த அப்படி நாக்கு தெரியுதா, அது என்ன தெரியுமா, தேவன் தலையை நசுக்கும் பொழுது அப்படி ஆன் தந்தா அப்போ ஒரு கிளிக் அடிச்சுட்டாராம். கைத்தட்டுங்க இல்லையா. அப்போ எடுத்த கிளிக்கு அதான் அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி இதெல்லாம் இருக்குது. அது நமக்கு அப்படி வாயெல்லாம் பொழந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ எங்கேயாவது நீங்கள் அந்த படத்தை பார்த்தா நினைக்கணும், இது அந்த ஃபோட்டோ இல்லை, இது கந்தஷ்டி கழிக்கிறது இல்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், என் தலை காலுக்கு கீழே தான் அவன் அந்த மாதிரி அந்த ஆந்த மொழி முடிச்சிருக்கிறான், அந்த ஆந்த மாதிரி ஆணு முடிச்சிருக்கிறான். சொல்லுங்க, கீழ்ப்படுத்திருக்கிற சகலமும்.
அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சி மைனரில் கொஞ்சம் உட்காருங்க. பிசாசுடைய இடம் உங்கள் காலுகளுக்கு கீழே தான் இல்லையா? அவனுக்கு பூமியில் எங்கேயுமே இடம் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு இடம், அவன் தலையில் நீங்கள் காலை வச்சு அவன் தலையில் நசுக்கிற இடம் தான். அல்லையா? பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. ஓ, பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. ஓ, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. ஓ, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையில் இயேசு நமக்கு தந்தா, சிலுவையில் இயேசு நமக்கு தந்தா. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளைகள் மேல் அவனுக்கு அதிகாரம். சத்தரா, ஓ, தேவ பிள்ளைகள் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். சத்தியாவி நமக்குள்ளே, சத்தியாவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்திடுவா, சகலமும் போதித்து நடத்திடுவா. ஓ, ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்தி பாடுங்க. நடத்தி சொல்வார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும் முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இரண்டாவது சரணம் போட்டிருக்குது. பிசாசானவன் நம் காலின் கீழே, அவன் பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளைகள் மேல் அவனுக்கு அதிகாரம். நல்ல கைத்தட்டுங்க இந்த வார்த்தைக்கு. மிதிப்பாய் சொல்லுங்க எல்லாரும். மிதிப்பாய், அடக்குவாய், எதிரி அடங்குவான். பாட்டு பாடணும், ஒரு பாட்டு பாடணும். என்ன? எதிரி அடங்குவான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும். ஆமென். நான் நிறைய வார்த்தையை ஒன்றாந்தேதி பேசிட்டேன். நீங்கள் அதை கேட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த செய்தி கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ரெண்டு வசனம் இன்றைக்கி சொல்லி முடிச்சிடறேன். ஏசாயா 41:14 ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாத, பயப்படாத. இங்கே நிறைய பேர் இந்த காலை விளக்கில் சில விதமாக பயந்து வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். 41:14 நான் வாசிக்கிறேன். வாசிங்கெல்லாம் சேர்ந்து. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு என்று கர்த்தரும் இஸ்ரவேலும் பரிசுத்தருமாய் உன் மீட்பர் உரைக்கிற. அடுத்த வசனம், இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீ என்ன பண்ணுவ? கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே பாட்டு பாடுவ. உங்களுக்கு என்ன மனப்பான்மை இருக்கணும்னு சொல்லிடுறேன். ஒரே பாயிண்ட். என்ன மனப்பான்மை இருக்கணும்னா, கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னான், இவன் எம்மாத்திரம், இவன் எம்மாத்திரம். சகரியா 4:7 பெரிய பர்வதமே, கைத்தட்டு 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 அல்லேலூயா. நீங்க ஒன்றை கீழ்ப்படுத்தணும்னா, ஒன்றை நீங்க கீழ்ப்படுத்தணும்னா, நீங்க மலையை பார்த்தா கூட என்ன சொல்லணும்? பெரிய பர்வதமே, கைத்தட்டு 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 அல்லேலூயா. நீ எம்மாத்திரம், நீ சப்ப மேட்டர் அல்லையா, நீ அல்போ, நீ ஒன்றுமே கிடையாது, நீ எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இந்த கண்ணோட்டம் இருந்தால் தான் நீங்கள் கீழே கொண்டு முடியும். கோலியாத் அப்படியே ராட்சதை நிற்கிறான். இவன் டவுசர் போட்டிருக்கிறான், கௌபாய். இவன் சொல்கிறான், இவன் எம்மாத்திரம்,
கீழே பிடிச்சிட்டான், காலுக்கு கீழே கொண்டு வந்துட்டான். ஏன்னா பைபிள் போட்டுக்குது, கோலியாத்து மேலே ஏறி நின்று அவன் உரையிலேருந்து அவன் கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி கையில் தூக்கிட்டான். நீங்கள் எப்போ ஒன்றை எம்மாத்திரம் சொல்கிறீங்களோ அதை நீங்கள் மேற்கொண்டுருவீங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இப்படி பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் இப்படி பார்க்க வேண்டிய ஒரே நபர் ஆண்டவர் மட்டும்தான். உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள் இருக்கிறவர். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. தேவனை பெரிய பர்வதம், தேவனை பெரிதா பாருங்க, சாத்தானை எம்மாத்திரம் சொல்லுங்க. பெரிய பர்வதமே நீ. இப்போ நான் சொல்ல நீங்கள் சொல்லணும், எம்மாத்திரம் சொல்லணும். சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லணும். சத்தமாக சொல்கிறவங்கள இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். பணப்பிரச்சனை, இதான் சத்தம் காணாது. வியாதியே, சண்டையே, பொருளாதாரமே, படிப்பே, வேலை உயர்வுகளே, வெளிநாட்டு பயணங்களே, எதெல்லாம் நீங்க ஆண் பார்க்காதீங்க, இதெல்லாம் நான் கீழே கொண்டு வருவேன். கைத்தட்டுங்கள், இல்லையா? எல்லாம் என் கால்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும். சகலவற்றையும் அவன் கால்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்தையுமே உங்க காலுக்கு கீழே தேவன். கடைசியா ஒரு வசனத்தை அன்று ஞாபகப்படுத்துகிற சமாதானத்தின் தேவன். எடுங்க, ரோமர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். 16-20 சூப்பரான வசனம், நீங்க எல்லாம் சேர்ந்து படி. சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, இல்லையா? இயேசு சாத்தான் தலை நசுக்கிறாருங்கிறது அடுத்த பாயிண்ட் இங்க வருது. உங்க கால்களுக்கு கீழே தான் அவர் நசுக்கி போட்டிருக்கிறார். இல்லையா? ஒரு அப்பா வந்து பாம்பு அடிச்சிட்டார். பாம்பு அடிச்சுட்டு அவர் கொண்டு போட்டார். இப்போ பையன் வந்து நினைச்சான், செத்த பாம்பை, அவனுக்கு ஒரு பெரிய இது, எதை சாப்பிடிச்சிட்டேன், பாம்பை நசிக்கிட்டோம்ல, அதை தான் கத்த செஞ்சார். இல்லையா? சிலுவையில் அடிச்சிட்டாரு. நாம் என்ன செய்கிறோம்? சீனை போடுறோம். இல்லையா? நான் தான் அடித்தேன்னு சொல்லிக்கிட்டு செல்ஃபி எடுத்து போட்டுருங்க. கைத்தட்டுங்க, இல்லையா? நான் தான் அடித்தேன்னு செல்ஃபி எடுத்து போட்டுருங்க. அதான் சொல்லுது சமாதானத்தின் தேவன். நீங்கள் கூட படிக்கல, இல்லைங்க, பெர்ஃபார்மன்ஸ் அவர் தான் பண்ணுறாரு, உங்களுக்கு தான் குளோரி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு நாளும் நெவர் 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 கிவ் அப். சோர்ந்து போகாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. அவன் கீழே வர்ற வரைக்கும் நீங்க நின்று கொண்டே இருங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2 வசனம் காமிக்கட்டுமா? யாக்கோபு 4:7 போட்டிருக்குது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன். பிசாசு அப்படின்னாலே ஒரு கல், ஒரு நாய் எங்கே இருக்குது, இங்கே நீங்கள் என்ன செய்யுங்க, குனிஞ்சி கல் எடுத்தோம் நாய் என்ன செய்யும், பின்னங்கால் படுற மாதிரி. உங்களுடைய கற்பனையே இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. மார்க் 16:17 விசுவாசிகள் நடக்கும் அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஓட விடுறது தான் உங்கள் வேலை, ஓடுறது தான் அவன் வேலை. அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய வரைபடமாய் சித்திரமாய் இருக்கணுமே தவிர இதற்கு மாற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. தேவன் உங்களை ஆள வச்சிருக்கிறார். நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கும் பொழுது எனக்கு இந்த நாயை அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தப்பறம் தான் விட்டுருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் கள்ள தூக்கு, அது ஓடுறதை பார்த்து ஒரு சந்தோஷம். அல்லையா? நமக்கு ஒன்று, நம்மளை பார்த்து ஒன்று பயந்து கைத்தட்டுங்க. அது எவ்வளோ பெரிய ஆர்வம் தெரியுமா? அதுக்காகவே சைக்கிளில் போனால் கூட கூடையில் ஒரு 4 கால் எடுத்துகிட்டு போயிட்டு போவேன். அதை ஓட விடுறது, அதை அப்படியே மண்ணை பண்ணிட்டு ஓடுறதை பார்த்தோன்னே நான் தான் கிங்கு பாரு, என்னை பார்த்து தெரிச்சு இதே மாதிரி பிசாசை ஓட்டுவேங்கிறார். கைத்தட்டுங்க. உங்களை பார்த்தாலே அவன் ஓடுவான். சில சுரணகட்ட நாய்கள் வந்து எவ்வளோ துரத்துறான்னு செய்யாது, திரும்ப இந்த மாதிரி இந்த பக்கம். இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி கொடுத்தா தான் நம்மளை பார்த்து என்ன செய்யும், அது ஓடும். ஸோ அந்த இடத்துக்கு வந்துடணும். நீங்கள் அது வந்து மறுபடியும் சொர்ணக்கட்டு வருன்னு சொல்லி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, அது ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். எதிர்த்து நில்லுங்கள். கைத்தட்டுங்க, இல்லையா? எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு ஓடி போவான். உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் கடைசியா, டெவில் டிரைவர். கைத்தட்டுங்க. உங்களுக்கு பேர் என்ன? பக்கத்தில் கை குடிச்சிடுங்க. நீங்கள் என்ன டிரைவர்? ஓலா டிரைவர் இல்லை, கால் டாக்ஸி டிரைவர் இல்லை, நீங்கள் டிரைவர். பிசாசை ஓட விடுறவங்க, பிசாசை
அப்படியே கையை வைத்து, ஆண்டவரே எனக்கு தந்த ஆளுகைக்காக நன்றி, எல்லாவற்றையும் என் கால்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறபடியா நமக்கு நன்றி. இந்த நாள்ல இருந்து நான் இந்த மனப்பான்மையில பெரிய பர்வதத்தை கூட நீ ஏமாத்திரம். இயேசு சொன்னார், மலையை பார்த்து பேசு, அது அப்படியே தள்ளுண்டு போய் சமுத்திரத்தை விழு சொன்னா நீ சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிகாரத்தை ஆளுகையை உங்க வாயில உங்க நாவல கர்த்தர் கொடுத்துருக்கா பாருங்க. உங்க பார்வை ரொம்ப முக்கியம். வியாதியை பெருசா பார்க்காதீங்க, கேன்சரை பெருசா பார்க்காதீங்க, டாக்டர் ரிப்போர்ட்டை பெருசா பார்க்காதீங்க. நீ ஏமாத்திரம். அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கீழே போட்டு காலுக்கு கீழே மிதிச்சு போடுங்க. அல்லேலூயா. கடன் லோன் இருக்கிறத கீழே போட்டு மிதிச்சுட்டு நீ ஏமாத்திரம், நான் உன் மேல நடப்பேன். அல்லேலூயா. ஒரு நாள் என் காலுக்கு கீழே வருவேன். சமாதானத்தின் தேவன் சாத்தானை எங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளை சகலமும் கீழ்ப்படுத்தப்படுவதாக. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. மீதியான கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே.